பேரரசர் ஏரோது அவர் ஒரு யூதன் அல்ல, ஒரு இதுமேயன். அவன் யூதர்களை திருப்திப்படுத்துவதற்காக எருசலேம் கோவிலை அவன் புனரமைக்கிறேன் என்று சொல்லி பல ஆண்டுகளாக அவன் கட்டி வந்தான். அதே வேளையில் அவன் ரோமை பேரரசுக்கு கீழே பணியாற்றி கொண்டிருக்கிறான். ரோமை பேரரசு ஆளுநர்களை நியமித்து அவர்கள் மூலமாக இவர்களிடமிருந்து வரி வசூலித்து அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். இவன் கப்பம் கட்டி கொண்டிருக்கிறான். ரோமை பேரரசில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு திபூசியூஸ் எனப்படுகிற ஒரு அரசர் அங்கே சீசராக வருகிறார். ஆகவே அவருடைய ஆட்சி எழுச்சியின் நினைவாக கலிலேய கடற்கரையில் திபேரியாஸ் எனப்படுகிற ஒரு நகரத்தை நிர்மாணித்து பிரம்மாண்டமாக பெரிய ஏரோது கட்டினான். ஆகவே அது முதல் அந்த நகரத்திற்கு பெயர் திபேரியாஸ் அப்படின்னு சொல்லி. இன்றைக்கு நாம் செல்கிற பொழுது என்னால் அது பெரிய நகரம், புதிய நகரம், அங்குதான் மக்கள் சென்று நிறைய தங்குவார்கள். அதை பின்பற்றி அந்த கடலுக்கு, அது கலிலேய கடல், கெனசரத் ஏரி என்றெல்லாம் அழைக்கப்பட்ட கடல், அதற்கு திபேரியா கடல் என்று அந்த அரசருடைய பெயரையும் சூட்டினார். இது எடுத்த எடுப்பிலேயே நமக்கு யோவான் நற்செய்தியாளர் பதிவு செய்கிற பொழுது இந்த ரோமை ஆதிக்கத்திற்கு கீழே, ரோமை அரசர்களுக்கு கீழே இருக்கிறது. அவர்கள் மக்களை கண்காணிக்க வேண்டும். அரசனுக்குரிய பணி ஏரோதுகள் கவனிக்க வேண்டும், அவருடைய பிள்ளைகள் கவனிக்க வேண்டும். அவர்கள் கவனிக்கவில்லை அரசருக்குரிய பணிகள். ஆனால் மக்கள் ஆயரில்லா ஆடுகள் போல் இருக்கிறார்கள். எவ்வளோ பேர் பெற்ற பேர், ஆனால் உள்ளுக்குள்ளே ஒன்றுமே இல்லை. ஒய்யார கொண்டே அந்த ஆளம்பு உள்ளே இருக்குதான் ஈரும் பேணும் அப்படிங்கிற மாதிரி அந்த வார்த்தையிலேயே தான் சொல்ல வருகிற செய்தியை ஒரு முத்திரை பதித்து விட்டு ஒரு அரசியல் ஒரு பஞ்சோட அந்த கதையை உள்ளே கொண்டு போகிறார்.